ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பெலாக்கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு வடை தான். இது நம்ம எப்பவும் பண்ணுற உளுந்த வடையை விட மொறுமொறுன்னும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். மறக்காம நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடைக்காக இப்போ நம்ம 1/2 கிலோ பெலாக்கொட்டையை எடுத்திருக்கோம். இப்போ எடுத்திருக்க பெலாக்கொட்டையை உப்பு போடாமல் வேக வச்சு இதோட மேல் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெலாக்கொட்டையை நீங்கள் தோலோடையும் இல்லைன்னா தோலை உரிச்சிட்டு கூட உப்பு போடாமல் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பெலாக்கொட்டையை நம்ம தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த வடைக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக 100 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, நம்ம வேக வச்சிருக்கிற பெலாக்கொட்டையை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம பெலாக்கொட்டை அரைச்சது கொஞ்சம் ரப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போதும் லேசாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதோட நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற ஓம பொடியும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் வாய்வு பிடிக்காமலும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் வடை. இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வடைக்கான மாவு ரெடி. வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பெலாக்கொட்டை ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பக்கமும் கொஞ்சம் லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட மொறுன்னு சுவையான பெலாக்கொட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.